நம்மளோடு பேசும்படி கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 to 14. 2 Timothy chapter 2 verse 11 to 14. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு அவரை எழுதின நிருபத்துல சில காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஆறு கொடுத்த வார்த்தை, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. It is a faithful saying. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. அதனால நம்ம பார்த்து நாம் கடந்து போகிறோம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. நாங்கள் எழுதப்பட்டது சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா, அவரோடு கூட மரித்தோமே ஆனால் அவரோடு பிழைத்திருப்போம். அவரோடு பாடுகளை சகித்தோமேனால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ரொம்ப அழகா அங்கே சொல்லப்பட்டது. இது பாத்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட். அதான் நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கை என்னன்னு சொன்னா மறைவா இருக்காது. எல்லாம் என்ன சொன்னா பிளெயின். இட் இஸ் ஜஸ்ட் பிளெயின் அண்ட் கெப்ட் பிஃபோர் யூ. வாசிக்கிறவன் அதை அறியபடிக்கு அது அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. எதுவும் மறைப்பொருளா இருக்காது, எல்லாமே தெளிவாய் இருக்கும். அவர் எழுதுறார், இந்த வார்த்தை உண்மை உள்ளது அப்படின்னு. இது மாறாதது. அதனுடைய அப்ப ஆண்டவர் அங்க என்ன காண்பிக்கிறார்? எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாது, எதிர்மறையான காரியங்களை நாம் எப்பொழுதுமே யோசிக்க கூடாது. பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில் இருக்கும் பொழுதுதான் எதிர்மறையான காரியங்களை பார்க்கணும். ஏன்னா பயம் அங்க இருக்கும். நான் கிரியை செய்ய வேண்டும், நல்லா புரிஞ்சுக்கணும். நான் கிரியை செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு பயம். ஒழுங்கா செய்வேனா செய்ய மாட்டேனா, என்ன நடக்கும், இப்படி ஆயிருமா, எனக்கு இப்படி நடந்துடுமா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும். ஆனா புதிய உடன்படிக்கையில கிருபையில வரும் பொழுது எப்பொழுதுமே எதிர்மறை அல்ல, நேர்மறையான காரியங்களை தான் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட மரித்தோமே ஆனால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, பிழைத்திருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீங்க மரிக்கிறதுக்கு அல்ல, யாவருக்கும் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். புரியுதா உங்களுக்கு? ஆண்டோடைய என்னச்சுன்னா, பாவியா இருக்க யாவும் மரித்து போய் இருக்கிறவர்கள் என்ன சொல்றது, ஆக்கிரத்திற்குள்ளா இருக்கிறவர்கள் இவர்கள் ஜீவனை அடையும்படிக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும். எதிர்மறை இல்லை, நேர்மறையான காரியங்கள். So simple and straightforward. என்னத்துக்கு வந்திருக்கிறேன் நானு? அவங்க பிழைக்கணும், அவங்க ஜீவன் அடையணும், நித்திய ஜீவன் அடையணும், அவர்கள் என்னோடு கூட இருக்கணும். இது ஆண்டோடைய ஆசை. நீங்க அழிந்து போவது ஆண்டோடைய ஆசை இல்ல. தெளிவா இருக்கணும். அப்ப வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சொன்னா, இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்ன சொன்னா, ஆண்டவர் அவரோடு நாம் பிழைத்திருக்க விரும்புகிறார், அவரோடு கூட நாம் ஆளுகை செய்யவும் கர்த்தர் விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரெண்டு ரொம்ப முக்கியமான காரியம். அவரோட பிழைத்திருக்க வேண்டும், ஆளுகை செய்யணும். அப்ப அதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். You cannot take it for granted. இது தானா நடக்க முடியல. புரிஞ்சுக்கணும். நான் அவரோடு கூட அவரை அறிக்கை செய்து அவரை விசுவாசித்து அவரை நம்பி நான் ஓடுவேனே ஆனால் என்ன பண்ணுவாங்க, நான் இந்த ஓட்டத்தை முடிக்க முடியும். நான் அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவரை விசுவாசியாமல் எனக்கு இஷ்டமானவர்களை நான் ஓடுவேனே ஆனால் நான் இழந்து போவேன்.
புரியுதா உங்களுக்கு? இது எதிர்மறை அல்ல, இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னா, அது ஒரு மாதிரி ஒரு லேசா எடுத்துடக்கூடாது. எதையுமே ஆமா நிர்விசாரம் ஆயிடக்கூடாது. அது தானா நடக்கும். எதுவுமே தானா நடக்காது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கிருபையில எதுவுமே தானா நடக்காது. அவர் செய்து வைத்த யாவையும் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நான் சுதந்திரிக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஞாபகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சொல்லிட்டு சொல்றாரு, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். நாம மறுதலிச்சா நம்ம மறுதலிப்பாரு. ஆனா அவர் என்ன பண்ண முடியாது? உண்மையாய் இருக்கிறவர் உண்மை அல்லாதவராய் காணப்படவே முடியாது. ஆமென். அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னா, எனக்காய் மரித்தவர் எனக்காய் உதவி செய்யும்படிக்கு, என்னை தூக்கி எடுக்கும்படிக்கு, எனக்கு என்னை நடத்தும்படிக்கு, என்னை பலப்படுத்தும்படிக்கு, என்னை ஒப்புரவாக்கினவர், அவர் என்னோடு கூட இருக்கும்படிக்கு அவர் விரும்புகிறவர், அவரோடு கூட இருக்கும்படி விரும்புகிறவர், அவர் எல்லா காரியங்களும் எனக்கு உதவ வல்லவராய் இருக்கிறது என்பது உண்மை. நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மை. அவரால் என்ன பண்ண முடியாது, மாத்தி சொல்ல முடியாது. நான் எப்படி நடந்துக்கிறேனோ எல்லாம் புரிஞ்சு அவங்களுக்கு, அதனால அவர் மாத்தி மாத்தி நடக்க முடியாது. அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். அவர் உண்மை, நான் உண்மை இல்லாதவனா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவர். எப்பொழுது அவர் நோக்கி நான் கூப்பிடுகிறேனோ அப்பொழுதெல்லாம் அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவனாக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் மன்னிக்க அவர் காத்திருக்கிறார். என்னை தூக்கி எடுக்க காத்திருக்கிறார். திரும்பவுமாய் என் ஓட்டத்திலே ஓட வைக்கும்படிக்கு அவர் காத்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கணும். அவர் உண்மை உள்ளவர். எனவே நான் எப்படி இருந்தாலும் நான் திரும்ப இடத்துல வருவேன் சொன்னா அவர் நிச்சயமா என்னை தூக்கி எடுப்பார். என் பலவீனங்கள் எனக்கு அவர் உதவ வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த தைரியத்தை நம்ம போட வேண்டும். சொல்றாரு பாத்தீங்கன்னா, இவைகள் அவர்களுக்கு நினைப்பூட்டி. இது ரொம்ப முக்கியமான நினைப்பூட்டு. ஏன்னா இது என்ன சொன்னா, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்னைக்கு அந்த முன்பு இருக்க ரெண்டு காரியங்களை குறித்து வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். அவரோடு கூட பிழைத்திருப்போம், அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில கவனம் செலுத்த வேண்டும் சொன்னா, நாம் அவரோடு கூட பிழைத்திருக்கவும் அவரோடு கூட ஆளுகை செய்கிற அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி என்ன சொல்ல, சிந்தை தெளிவடையும். இந்த நாட்கள்ல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த கடைசி காலத்துல நின்று கொண்டிருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்துல கர்த்தர் தீவிரமாய் செய்கிற காரியங்களுக்குள்ள நம்ம இருக்க வேண்டுமானா அவரோடு கூட பிழைத்து இருக்கிற அனுபவம் வேண்டும். அவரோடு கூட ஆளுகை செய்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். அங்க முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன ரொம்ப அழகா வசனம் இருக்குது. அவரோடு கூட மரித்தோமானா, மரிக்காம நமக்கு என்ன பிழைப்பு, பாடுபடாம நமக்கு ஆளுகை. இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். மரிக்காம பிழைக்க முடியாது, பாடுபடாம ஆளை செய்ய முடியாது. இது ரெண்டு ரொம்ப முக்கியமானது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனங்கள்ல இருந்து நம்ம இதை கொஞ்சம் ஆழங்களை நம்ம பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முன்பாக இருந்த நம்ம வசனங்களை வாசிக்கிறதுல பார்த்து சொன்னா, ஆளுகை, கனம் மற்றும் ஜெயம், இந்த மூணு காரியங்களை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த மூன்று காரியங்களை நம்ம காணப்படணும். ஆளுகை, கனம் மற்றும் ஜெயம். பிரைஸ் தி லார்ட். மூணு எப்பவுமே நினைப்பூட்டிக் கொண்டே இருங்க. ஆளுகை, கனம், ஜெயம். சரி, ஓகே. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா, நாம் பாவிகளா இருக்கிற கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அப்போ நான் முதலாவது ஏன் நான் மரிக்க வேண்டும், ஏன் நான் பாடுகளை சகிக்க வேண்டும், ரெண்டு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரெண்டு செஞ்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும், பிழைக்க முடியும், ஆளுகை செய்ய முடியும். அப்போ அதுக்குள்ள போகணும்னா அன்பு இல்லாம உங்களால இந்த காரியங்களுக்குள்ள போகவே முடியாது. அன்பு இல்லாம உங்களால் போகவே முடியாது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார்.
அப்போ அந்த அன்பு எப்படி விளக்கப்படுது தெரியுமா? தன்னை அர்ப்பணிக்கிறதுனால அல்லது தன்னை தியாகமாய் ஒப்பு கொடுக்கிறதுனால sacrifice. Love is always shown by sacrifice. மறந்துடாதீங்க. Where there is no sacrifice, there is no perfect love. பூர்ணமான அன்பு அங்கே இருக்க முடியாது. Love is always sacrifice. சரி, நான் மதிக்கணுன்ற வார்த்தை அங்கே வருகிறது. ஏன் அந்த வார்த்தை மதிக்கிறதுன்னு வருது புரிஞ்சுக்கணும். Because there is something called as self-love. சுய அன்பு, என்னை நேசிக்கிறது. என்னை நான் நல்ல ஞாபகம், ஒரு பொருட்டாகி நான் எண்ணும் பொழுது தேவனை நான் நேசிக்க முடியாது. என்னை நான் நேசிக்கும் பொழுது அப்படின்னா எனக்குரிய காரியங்கள் எனக்கு முதன்மையாய் இருக்கும் பொழுது தேவனை ஒருபோதும் என்னாலே நேசிக்க முடியாது. It's always a compromise. என்னுடைய நேசம் எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு என்ன வேணுமோ அதை செய்தாருன்னா அவர் மேல அன்பு இருக்கும். அவ்வளவுதான். எனக்கு செஞ்சாருன்னா you love God. தேவனை ஏன் நேசிக்கணும் பாத்தீங்கன்னா, என் ஜெபத்தை கேட்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறார், என்னை பாதுகாக்கிறார். இப்ப this is going to be என்ன சொல்றது, the point or இதுதான் அவரை நேசிக்கிறது கூடிய காரணங்களா இருக்குமே. ஆனால் அந்த அன்பு திவ்ய அன்பு அல்ல. It's not a divine love. திவ்ய அன்பு எதிர்பார்த்து அன்பு செலுத்தாது. Because it is love, it shows forth its character. தேவன் அன்பா இருக்கிறதுனால அவர் நம்ம மேல் அன்பு வைக்கிறார். ஏன் சொன்ன அன்பு இல்லைன்னு சொன்னா உங்களால என்ன பண்ண முடியாது, மறிக்க முடியாது. You cannot die for yourself. ஏன் சொன்னா எனக்கு வேண்டியவைகள், the desire, என் சுய காரியங்கள், இவைகள் எனக்கு முன்னால் நீக்குது. இவை என் முன்பாக இருக்கிறபடினால நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய காரியம் செகண்டரியில இருக்கும். So எனக்கு ஃபர்ஸ்ட், I don't want to make sacrifices. என்னால தியாகம் பண்ண முடியாது. If I put into a discomfort, I start murmuring. என்ன சொல்றது, நல்லா ஃப்ரீயா என்ன சொல்றது, நல்ல லகுவா ஒரு இடத்துல நல்லா இருக்கிறேன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று குத்துற மாதிரி ஆகி போச்சுன்னா என்னால என்ன பண்ண முடியாது, சும்மா இருக்காத வாய் முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறேன். எல்லாம் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஒரு பிரச்சனை ஒன்று வந்த உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறேன். ஏன்? Because I feel discomfort. ராஜ்யத்தை குறித்த காரியமே இல்லது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து, அவருக்காக இல்லது. நான் என்ன பண்றேன், என்னுடைய என்ன சொல்றது நல்ல இது இப்ப பாதிக்கப்படுது. நான் விரும்புகிறது எனக்கு பாதிக்கப்படுகிறதுனால, நான் எதிர்பார்க்கிறது நீங்க என்ன பாதிக்கப்படுறதுனால முறுமுறுக்க ஆரம்பிக்கிறேன். So what happens is you cannot sacrifice. அதனால என்ன பண்ண முடியாது, கர்த்தருக்காக நீங்க எதையும் இழக்க ஆயத்தம் பண்ணணும். Praise the Lord. See, there are always degrees of sacrifice, but the highest is always you give everything for the Lord. another ஆபிரகாம் தன் குமாரனை கொடுத்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்து இருக்கிறாய் என்று அறிந்திருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, something that is which is so much important to you, that's where you have to lay it on the altar. எது உங்களுக்கு முக்கியமாக அதிகமாய் நேசிக்கிறீர்களோ அதை பலிபீடத்தில் வைத்தால் மாத்திரம்தான் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். அது வைக்காம அது ஒருவேளை உங்களுடைய பெருமையா இருக்கலாம், உங்களுடைய உறவா இருக்கலாம்,
உங்களுடைய வேலையா இருக்கலாம், இல்ல தன்மானம் சொல்லலாம், எதை வேணாம். Something which you find it very dear unto you. If you don't place it on the altar, அதை பலிபீடத்துல வைக்கலன்னு சொன்னா ஒரு நாளும் கர்த்தரை நேசிக்கவே முடியாது. ஆபிரகாம் ஈசாக்கை அதிகமாய் நேசித்திருப்பானே, ஆனால் அவன் ஒரு நாளும் அவனை பலிபீடத்துல அவன் ஈசாக்கை காட்டிலும் தன் தேவனை அவன் நேசித்தபடினால ஈசாக்கை பலிபீடத்துல வைப்பதற்கு அவன் தயங்கவில்லை. ஆமென். இங்க என்ன சொல்லுது? நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். A demonstration of his love. Praise the Lord. Hallelujah. Are you demonstrating your love? சூழ்நிலையில போகப்படும். ஏன் சண்டைகள் வருது? ஏன் வம்பு வருது? ஏன் பெசனம் வருது? ஏன் கண்ணீர் வருது? ஏன் வேதனை வருகிறது? Because you are not able to demonstrate the love of God. You are demonstrating the love for yourself. ஏன் தெரியுமா? தேவன் மேல் இருக்கிற அன்பை வெளிப்படுத்த முடியல உங்களுக்கு. உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறதுனால அந்த கண்ணீர், வேதனை, சோர்வு ரொம்ப முக்கியம். அதனால சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மறித்தீர்களானால் பிழைத்திருப்பீர்கள். நான் மறிக்கணும். எனக்குன்னு ஒரு காரியம், அதான் ரொம்ப அழகா ஒரு பாட்டு. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. அவன் அது அழகான ஒரு பாட்டு. If I have a desire, there can be only one desire. ஒரே ஒரு ஆசை தான் இருக்க முடியும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு உங்களை என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டியதா இருக்குதுன்னு பாருங்க. ஏன்னா நீங்க மறிக்கலன்னு சொன்னா நீங்க ஜீவன் அடைய முடியாது. அவர் தன் ஜீவனை கொடுக்கும்படி வந்தார், அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தார். You have to enter into the eternity, eternal life. Praise the Lord. நாம அந்த நித்தியத்துக்குள்ள வரணும். நித்திய ஜீவன் அடைவர்களாக நான் காணப்பட வேண்டும். சாக்கு போக்கு சொல்லலாம், சாக்கு போக்கு சொல்லலாம். But this is the faithful saying. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இதுக்கு மாறானது ஒன்றுமே இல்லை. நாம் அவரோடு கூட மரித்தோமையானால் நாம் பிழைத்திருப்போம். அவரோடு பிழைத்திருப்போம், மரித்தோமையானால். அப்படி பார்க்கணும். See, a Christian life is not just a living, it is something to be demonstrated. ஏதோ வாழ்றதில்லை, வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அவர் நாம் பாவிகள் இருக்கையிலே நமக்காக மரித்தார். தேவ அன்பு நமக்கு வெளிப்பட்டது. நாம் அவரோடு கூட மரிக்கிறதுனால, அவரோடு கூட நாம் பாடுபடுகிறதுனால நமக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களை சில காரியங்கள் காண்பிக்க விரும்புகிறேன். சரிங்களா? The number one, it's very important. ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆமென். மரித்தவனாவா? பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆமென். See, first now you have to understand the power of sin. பாவத்தினுடைய வல்லமையை முதலாவது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் நான் மறிக்கணும்? ஆண்டவர் எதையுமே என்னுடைய லாபத்துக்கு தானே சொல்லுவார் தவிர அவர் சும்மா ஒரு காரியத்தை சொல்லவே மாட்டார். ஏன் நான் மறிக்கணும்? ஏன்னா மறித்தால்தான் பாவத்துக்கு நான் நீங்களாக்க முடியும். Because the sin has a power. பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. நல்லா வச்சுக்கோங்க. இந்த பாவம் என்ன பண்ணுச்சுன்னா ஒவ்வொரு வாழ்க்கையும் என்ன பண்ணிருக்குது, பயங்கரமா
பிரச்சனைகள்ல அப்படியே மாற்றி எல்லா வாழ்க்கை வந்து எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு பயங்கரமா பண்ணி எல்லாம் குழப்பி வச்சிருக்கிறது. இதான் வந்து அதோடைய பவர் ஆஃப் த சின். நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களால நேர்மறையா எதுவுமே வாழ முடியாது. So both they are moral and spiritually background. நன்மையை செய்ய தெரியாது, ஆவிக்குரிய காரியங்கள் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பாவத்துடைய வல்லமை அவங்க சிக்கி கோரமான ஒரு காரியத்தவங்க. ஒவ்வொருத்தர் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல ஒவ்வொரு காரியம் இருக்கும். எல்லாம் சிக்கி தவிக்கிறாங்க. தெரியல அதோட அது இருக்கா? அது பண்றது பெரிய காரியம் தெரியுமா? தேவனுக்கு விரோதம். See, sin is always a disobedience to God. பாவம் என்பது கீழ்ப்படியாமை, பாவமே. அத புரிஞ்சுங்க. கீழ்ப்படியாமை, பாவமே. சோ இந்த கீழ்ப்படியாமை வரும் பொழுது என்ன சொன்னா, தேவனுடைய கோபாக்கினைக்கு நம்ம ஆளாகிறோம். தேவன் என்ன பண்றார்? கோபம் நம்ம மேல கோபம். அவர் காயப்படுறாரு, இஸ் கிரீவ், அவர் மனஸ்தாபப்படுறாரு. அது மாத்திரமல்ல, அப்படி கோபம் நம்ம மேல மூடுபடிக்கு இந்த பாவத்துக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. நம்மள அப்படி மாத்தி விடு. தன் ஜீவனை கொடுத்து நான் அவளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்ற அதே ஆண்டவரை இந்த பாவம் என்ன பண்ணுகிறது? மனுஷனை ஆளுகிறபடினால, அவன் மனம் திரும்பாததுனால கடைசி நாள் என்ன பண்ணுது? அவனுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. இந்த பூமிக்கு அக்கினி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படி எல்லாம் வந்து என்னமே அவனுக்கு இல்லை, நன்மையானவருக்கு இல்லை. ஆனா பாவம் மனுஷனை ஆண்டு கொள்கிறபடினால அவன் என்ன பண்றான்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாக அவன் எழுப்பி தேவனுடைய கோபாக்கினை அவன் மேல வர வைக்கிறான். சோதம் குமரா என்ன நடந்துச்சு? நோவாவின் காலத்துல என்ன வெள்ளம் வந்தது. ஏன் அது? தேவனுடைய கோபாக்கினை எதனால உண்டானது? பாவத்தினுடைய வல்லமை. ஆனா என்னாச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது எனக்கு நமக்கு நடந்த காரியம்னா, இந்த பாவத்துடைய வல்லமையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக இருக்கிறார். நாம் மரித்தால்தான் நம்ம பாவத்திலிருந்து நீங்களாக்கி விடுதலையாக இருப்போம். நான் மரிக்கலைன்னு சொன்னா எப்ப வேண்டுமானாலும் தேவனுக்கு விரோதமாய் என் வாழ்க்கையை தூண்ட முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு இன்றும் நான் சுயமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தேவனுக்கு விரோதமாய் தான் நான் செய்வேனே தவிர ஒரு நாள் தேவனுக்கு பிரியமாய் நான் செய்ய முடியாது. ஏனென்றால் எனக்கு செய்ய தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தினால் மாத்திரம்தான் நான் தேவனுக்கு பிரியமானது என்ன பண்ண முடியும்? செய்யும். அப்ப என்ன பண்ண? நான் மரித்தால்தான், அதனால்தான் மரித்திருக்கிறவன் என்பதை நான் முதலாவது எண்ணிக்கொள்ளணும். I have to remember I'm dead to sin. நான் பாவத்துக்கு மரித்தவன் என்பதை முதலாவது நான் எண்ணணும். அப்பதான் ஜெயம் கொள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? I'm not here to fight the battle. I'm here to overcome sin. அவனுடைய யுத்தம் பண்ணுவதற்கு அழைக்கிற ஆண்டவர் அவனை மேற்கொள்வதற்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அதனால ரோமர் ரொம்ப அழகா எழுதும்போது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏன்னா நீங்க பிரமாணத்துல இல்ல, கிருபையில் இருக்கிறபடினாலே. பாவத்தினுடைய அந்த சம்பளம் மரணம் என்கிற அந்த என்ன சொல்றது தண்டனை கர்த்தர் நம்மை விடுதலையாக்கிறார். பாவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து நல்ல கனியை கொண்டு வரவே கஷ்டப்பானதா கொண்டு வரும். தேவன் எதிர்பார்க்கிற கனியை கொடுக்கவே முடியாது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பாவம் சொல்ல 2 Thessalonians 2:10 பாருங்க. அங்க போட்டிருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். அக்கிரமம் தான் இருக்காங்க, அதுதான் செய்ய விரும்பும். அது அந்த பாவத்துடைய வல்லமை. அப்ப இந்த உலகத்துல நம்ம பார்க்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும். ஜனங்களை பார்க்கும் பொழுது அக்கிரமம் பெருகும்போது நமக்கு தெரியணும் பாவத்தினுடைய எதில் இருக்கிறாங்க, அவங்க வல்லமையில இருக்கிறாங்க. அதை இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் மோசமா தான் அவங்களால போக முடியும். இப்ப நாம என்ன செய்யறோம்னா
பாவத்துக்கு மறைத்தவர்களாக உங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா, நீதிக்கு பிழைத்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். வேதம் ரொம்ப தெளிவா இருக்குது. நீங்க மறித்தவர்களாக எண்ணினால்தான் பாவத்தை என்ன பண்ண மாட்டீங்க, திரும்பவும் இடம் கொடுக்க மாட்டீங்க. இந்த மாம்சத்துல நீங்க ஒரு நாள் இடம் கொடுக்கவே மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிந்தை எல்லாத்துலயும் நீங்க தெளிவடையும். ஏன்னா அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்த அந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருந்தால்தான், அதை நினைவு கூர்ந்தால்தான் நான் மறித்தவன், அதனால பாவத்திலிருந்து என்னது விலகி இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டால்தான் பாவத்தை ஹேண்டில் பண்ண தெரியும் உங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கீங்க. இப்போ நான் சிக்குவேன், நான் மாட்டிக்கொள்ளுவேன், இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால இன்னும் பாவம் செய்வோம். அடுத்து சில பேருடைய கேள்வி, நீ நான் பாவம் செய்ய மாட்டியா? இங்க பாவம் செய்யறது பிரச்சனை இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்றதான் பிரச்சனைங்க. நிறைய பேருக்கு அந்த அர்த்தமே புரியல. பாவம் செய்கிறது இல்ல, பாவத்துக்கு அடிமை. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் யார் என்று சொன்னால் அடிமை, பாவத்துக்கு அடிமை. அடிமை என்று சொன்னால் நான் விரும்புவதை செய்ய முடியாது, நான் விரும்பாததை செய்து கொண்டிருக்கிறவன். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்பொழுது நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, நான் பாவத்துக்கு மறித்தவன். பாவத்தை மேற்கொள்ள முடியாம விழலாமே தவிர நான் அடிமை இல்லை. எப்ப வேண்டுமானால் நான் திரும்பவும் எழும்ப முடியும். புரியுதா உங்களுக்கு? என்ன செய்ய வசனம் 1:9 வசனத்தில் சொல்லும் பொழுது, நான் என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது அவர் என் பாவத்தை அக்கிரமத்தையும் கழுவி சுத்திகரிக்க நீதியும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். ஆமா, இங்க பாவத்துக்கு அடிமையா போக முடியாது. திரும்ப மரித்தவன் ரொம்ப அழகா இருக்கு. மரித்தவன் என்னவா? பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. பாவத்துக்கு மரித்தவன் இனி பாவம் செய்யலாமா? ரொம்ப அழகா இருக்கு அந்த இடத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவன் எப்படி வச்சிருக்கிறார்? ஜீவன் உள்ளவராக ஆளுகை செய்கிறவராக என்று வச்சிருக்கார். சில பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டான்னு சொல்லி இப்ப அதை டீல் பண்ற விதமே எப்படி இருக்குன்னு சொன்னா, ஜீவனை உடையவனாக டீல் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும். பலவீனனாக அல்ல. Sin is not equal unto me. திருமணம் சொல்றவங்களுக்கு பாவம் எனக்கு ஈக்குவல் கிடையாது. ஏனென்றால் அந்த கல்வாரி சிலுவையிலே ஒருவருக்காய் பலியானபடினாலே பாவத்துக்கு வேண்டிய தண்டனைக்குரிய நிவார்த்தியான அந்த பலியை அவர் செலுத்தி விட்டார். என்னை விலக்கிறைய செலுத்தி வாங்கி விட்டார். அதனால பாவத்திருத்தல I'm not equal with it. நேருக்கு நேர என்ன சொல்றது? சண்டை போறவன் இல்ல. நான் யார் சொல்ற? ஜீவனை உடையவன், பாவத்துக்கு மரித்தவன். அப்படியாக நான் பாவத்தை என்ன பண்ணணும்? டீல் பண்ணணும். என் பலவீனத்தை டீல் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? பலவீனனாக உங்கள் பலவீனத்தை டீல் பண்ணீங்கன்னா மேற்கொள்ள முடியாது. ஜெயம் கொண்டவராக அவரோடு கூட இருக்கு. நாம் அவரோடு கூட மரித்தோமே ஆனால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். ஆமென். நான் பிழைத்திருக்கிறவன், அவரோடு கூட பிழைத்திருக்கிறவனாக நான் டீல் பண்ண வைப்போம். நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஏன்னா பாவம் உங்களை ஆண்டு கொள்ள முடியாது. பாவம் வந்த பொழுதுதான் சாபம் உள்ள வந்தது. பாவம் வந்த பொழுதுதான் அடிமைத்தனம் வந்தது. பாவம் வந்த பொழுதுதான் மரணம் உள்ள வந்தது. இப்பொழுது நீங்க ஜீவனுக்குள்ள போகும் பொழுது சாபம் உங்களை ஆண்டு கொள்ள முடியாது, மரணம் உங்களை ஆண்டு கொள்ள முடியாது. ஞாபகம் புரியுதா உங்களுக்கு? தண்டனை கிடையாது. You have to know how to handle sin. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிவா இருங்க. ஏன்னா புதிய ஆண்டுகளை போகிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். நாம ஆளுகை செய்கிறவனா இருக்கணும். ஜீவனுடைய உள்ள எங்க வெளிப்படணும். உங்களுடைய என்ன சொல்றது? பாவம் மாறணும். இன்னும் என்ன பண்ண முடியாது? மரிக்க தெரியலன்னு சொன்னா, இவ்வளவு வருஷங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னும் உங்களுக்கு மரிக்க தெரியலன்னு சொன்னா, உங்களுக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப பரிதாபம். இன்னும் சுயத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிரியமானதுக்கு வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பரிதாபம். ஆமா, என் நாட்கள் கொடியதா இருக்கிறது. திரும்ப சொல்றேன், நாட்கள் கொடியதா இருக்கிறது. இன்னும் மோசமா கடந்து போகும். நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் இந்த வார்த்தை உண்மை உள்ளது. அவ்வளவுதான். நான் மறிக்கணும். எனக்கு என்று இருக்கிற வாழ்க்கையிலிருந்து மறித்துட்டு கிறிஸ்துவுக்கு என்று பிழைத்திருக்கிறவனாய் நான் எழும்ப வேண்டும். ஆமென். பிரைஸ் காட். Simple as that. You have to learn this prayer. There's no other way. இந்த காரியங்களுமே கற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. அதனால பாவம் என்ன பண்ண முடியாது. அதே மாதிரி
என்ன சொல் வாழ்க்கை நல்ல ஞாபகத்துக் கொள்ளுங்க. ஏதேன் தோட்டத்துடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறது. பாவம் வந்த பின்பு தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். திருநாமம் சொல்ல தோட்டத்துல வைக்கல. ஏன்னா தோட்டம் ஆஸ்வதிக்கப்பட்டது. இட் இஸ் a blessing. புரிஞ்சுக்கணும். தோட்டத்துல என்ன வர முடியாது, சாபம் வர முடியாது. சபிக்கப்பட்டவன் அங்க வாழ முடியாது. சபிக்கப்பட்டவன் எங்க போனோம், வெளியே போனோம். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டனா சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஜீவனுக்குள்ள வந்துட்டேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஜீவனுக்குள்ள வந்தவன் மரணத்துல வாழ்ந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. அத உண்மை என்று நம்பி வாழக்கூடாது. ஜீவனுக்குள்ள வந்தனா இப்ப எப்படி வாழணும், ஜீவனுடையவனாய் வாழணும். என் வாயின் வார்த்தைகள் மாறணும், என் எண்ணங்கள் மாறணும், என் சிந்தை மாறணும், என் பேச்சு மாறணும், என் நடக்கை மாறணும். மரித்தாச்சு அதுக்கு, அது முடியுது. எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்றது, வீண் சண்டைகள், வீண் பிரச்சனைகள், வீண் பேச்சுகள், வீணான வம்புகள், வீணான காரியங்கள், இவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. ஏன்னு சொன்னா அந்த வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இப்ப இருக்க வாழ்க்கை என்ன சொன்னா கிறிஸ்துவில உங்களுக்கு புதிய வாழ்க்கை. அழகான ஒரு ரசம் இருக்குது, புதிதான ஜீவன், புதிதான மார்க்கம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரித்து உயிரோட எழுதியாச்சு. இப்ப என்ன ஆகுது, எவ்ரிதிங் இஸ் நியூ. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க பேச வேண்டியதெல்லாம் ஜீவனை பேசணும். இப்பொழுது ஆளுகை செய்யணும், மரணத்தை ஆளுகை செய்யணும், பாவத்தை ஆளுகை செய்யணும், சாபத்தை ஆளுகை செய்யணும், இல்லாமை ஆளுகை செய்யணும், இயலாமை ஆளுகை செய்யணும், வருத்தத்தை ஆளுகை செய்யணும், கோபத்தை ஆளுகை செய்யணும், சோம்பேறித்தனத்தை ஆளுகை செய்யணும், பலவீனத்தை ஆளுகை செய்யணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பாவனை ஆண்டு கொள்ள முடியாது. நான் ஜீவனுக்குள்ள வந்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். அது ஆண்ட நாட்கள் முடிந்தது. மாறுங்க, உடைய பேச்சு மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஞாபகத்துக் கொள்ளுங்க, இருதயத்துல என்ன இருக்குதோ அதான் வாய் பேசும். ஆமா, நீங்க அது ஜோக்குன்னு சொன்னாலும் சரி, அது உண்மை நீங்க சொன்னாலும் சரி, என்ன பண்றாங்க, எதனால வாயில பேசும் பொழுது நீங்க உங்களை இழந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு காரியத்தை நான் சொல்றேன், அவனவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிறவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். மனுஷன் நீங்க யாருக்கு பிழைத்திருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்கு பிழைத்திருக்கிறீர்கள். ஆமென். அவருக்கு தான் நீங்க உங்களுக்கு பிரியம் யாரை படுத்தணும், அவரை மட்டும்தான். பேசுறதெல்லாம் உங்கள் வார்த்தைகள், உங்கள் நடக்கைகள், செயல்கள், உங்க எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக பிரியமாய் இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவர்தான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர்தான் உங்களை உயர்த்துகிறவர், அவர்தான் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், அவர்தான் உங்களை கனப்படுத்துகிறவர், அவர்தான் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர், அவர்தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். ஆமென். மனுஷன் அல்ல, மனுஷன் அல்ல. ஒருவேளை நீங்க வைத்திருக்கீங்க சொன்னா இந்த 2025 ஆண்டு காலவெளிக்கு முன்னாடி உடைச்சு போடுங்க. எந்த மனுஷனும் அல்ல, கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களை விடுவிக்கிறவர். முழுமையா கொடுங்க. என்னைக்கு நீங்க மறைக்கிறீங்களோ அன்னைக்குதான் என்ன பண்ண முடியும், ஜீவனை அடைய முடியும். அன்னைக்குதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆளுகை செய்ய முடியும். இல்லைன்னு நம்ம உள்ள போக முடியாது. பாடுகளை அனுபவிக்க மாட்டோம். ஏன்னா பாடுகள் வந்த உடனே சோர்ந்து போயிடுவோம். பாடுகள் வந்தவனே என்ன பண்ணுவோம், உடனே முருகன் ஏதாச்சும் பேசுவோம். அவங்களுக்கு தான் குறை பேசிக்கிட்டு இவங்களுக்கு குறை பேசி இந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்போம். இங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை, பேசினாவே பிரச்சனை. பேசுறோம். ஒருத்தர் சொன்னாங்க, வீட்டுல வாயவே திறக்க முடியல, வீட்டுல வாய திறந்தாவே பிரச்சனை. அதுலயே வாய திறக்கிறீங்க, திறந்தா பிரச்சனை தெரியுது, ஏன் திறக்கிறீங்க? இல்ல திறந்துதான், இவங்களுக்கு என்ன விட திறந்துடணும். அப்புறம் பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தாலும் ஐயோ பிரச்சனை, ஆண்டவர் ஏதாச்சும் செய்யணும். தெரியுது நல்லா, திறந்தா பிரச்சனை, திறக்காதீங்க. யார் உங்களுக்கு செய்யணுமோ அவர்கிட்ட சொல்லிட்டு கம்மன் அமைதியா உட்காருங்க. என்ன வேணும், என்ன செய்யணும், ஏன்னா உங்களுக்கு ஒரு தகவல் இருக்காரு.
உங்களுக்காய் மரித்து உயிர் தந்து இருக்காரு. தன் ஜீவனையை கொடுத்தவர் உங்களோடு இருக்காரு. பவுல் சொல்றாரு, தன் சொந்த குமாரன் பாராமல் அவரே உங்களுக்காய் தந்து அறிந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மறலாது இருப்பது எப்படி? அது அன்பு. எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு பாவம் ஆண்டு கொள்ளக்கூடாது. ஏன்னா நீங்க பாவத்தை ஜெயித்தவர்கள் மறித்தாச்சு. ஆமா, இந்த சண்டை வம்புகள் இதெல்லாம் மறிச்சாச்சு. திரும்ப உங்களுக்கு சைலண்டா இருக்கிறது தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட். தெரியுமா? அதான் டஃபஸ்ட். எடுத்து பேசுறது ரொம்ப ஈஸி. உங்களை அவமானப்படுத்தும் போது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசும் போது, புரியுதா உங்களுக்கு? எல்லாம் செய்யும் போது நீங்க அமைதியா இருங்க. எதிராக நினைக்கலாம் தான் ஸ்ட்ராங் இல்ல, அமைதியா இருக்கிறவங்க தான் ஸ்ட்ராங். ஆமா, இந்திய தேசத்தினுடைய சுதந்திரம் எப்படி கிடைச்சது? எல்லா இடத்துலயும் வெள்ளைக்காரன் வந்து யுத்தம் பண்ணி சண்டை போட்டுட்டு இருந்தான். இங்க யுத்தம் பண்ணல, அவர் யுத்தமே பண்ணாம தன்னை ஒப்பு கொடுத்தார். காந்தி அப்படிதான், நாட் வயலன்ஸ். அவன் கடைசியில என்ன பண்ணுது? ஒரு இரவுல கையில கொடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா முடியல அவனால. ஏன்னா எதுக்கு சண்டை போடும் போது ஈஸி, சண்டைக்கு சண்டை, வம்புக்கு வம்பு இழுக்கலாம். அமைதியா இருக்கும்போது எவ்வளவு நாளைக்கு தான் கொடுக்கப்படுத்த முடியும்? புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவானவர் அந்த கல்வாரி சிலுவை கடந்து போடும் போது வாயை திறவாதவராக இருந்தார். பிசாசு நினைச்சா ஜெயிச்சோம் இல்ல, அவர் தான் ஜெயிச்சார். ஆமென். ஏன்னா நீதியை சரி கட்டுகிறவர் ஒருவர் இருக்கிறார், நமக்கு நீதி செய்யும்படி ஒருவர் இருக்கிறார், நம்மை ஆஸ்வதிக்கும்படிக்கு, நம்மை உயர்த்தும்படிக்கு, நம்மை மேன்மைப்படுத்தும்படி ஒருத்தர் இருக்கிறார். அவர் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கார். ஆமென். என் நாமத்துக்காக பாடுபடும் பொழுது, என் நாமத்துக்காக, ஆமா, ஆண்டவருடைய நாமத்துக்காக நான், ஏன்னா ஒரு நாமம் என் நிமித்தமாய் உங்களுடைய நாமம் தூஷிக்கப்பட்ட விடாது ஆண்டவர். அமைதியா போறது பயத்துக்காக இல்லை, நான் அமைதியா போகிறது நல்லா புரிஞ்சுக்கீங்க, எதுவும் முடியாம இல்ல. அமைதி எதுக்கு தெரியுமா? என் தேவனுடைய நாமம் தூஷப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுற்றி இருக்க யாரும் என்ன சொல்லக்கூடாது? இவங்க கிறிஸ்தவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க சொல்லக்கூடாது. என்ன சொன்னோம்? இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவரோட ஆண்டவர் பெரியவர். ஆமென். நம்ம மரித்தவன் தான் ஜெயமடையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கார். இரண்டாவது, ஏன் நாம் ஜீவனை பெற வேண்டும், ஏன் நாம் ஆளுகை செய்ய வேண்டும்? இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா ரோமர் 6:8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அவரோடு கூட பிழைத்திருக்கிறோம். இரண்டாவது, அவரோடு கூட பிழைத்து இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். மரிக்கிறது ஒரு அனுபவம், பிழைத்து இருக்கிறது ஒரு அனுபவம். நல்லா புரிஞ்சுக்கலாம். ரெண்டு காரியம். இந்த மரிக்கிற அனுபவம் என்னன்னு சொன்னா, பாவம் என்னை ஆள விடாமல் இருக்கிறது. ஆனால் பிழைத்து இருக்கிற அனுபவம் என்ன தெரியுமா? பாவத்தை ஆளுகிறது. நல்லா புரியும், சூழ்நிலையை ஆளுகிறது. கிறிஸ்து மரித்தார், மரித்தவர் என்ன பண்ணாங்க? உயிரோட எழுந்தினார். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப அந்த ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவன் எப்படின்னு சொன்னா, மரித்தவைகள் உயிரோட எழும்பும், இல்லாதவர்கள் இருக்கிறது போல உண்டாகும். சூப்பர் நேச்சுரல். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவோட பிழைத்திருக்கிற ஞாபகத்துக்கு கொள்ளுங்க, ஏதோ கூட நடந்து போறதில்ல, அவரை போல வெளிப்படுவது. அப்படி ஜீவன் எல்லாவற்றிலும் நீங்க வெளிப்படுத்தும். ஆமென். அப்ப எங்க இருக்கிறாங்க? வெட்டாந்தர் இருக்காது. நல்ல முடியாது. அங்க வந்து நல்ல முடியும். ஒரு வெட்டாந்தர் இருக்கு உங்க வாழ்க்கையில சொன்னா, உங்களுக்கு என்ன வேணும்? தண்ணீர் வேணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? அந்த வெட்டாந்தரைய தண்ணீரை மாற்றக்கூடியவர் உங்களோட கூட இருக்கிறார். அவருடைய ஜீவன் தான் உங்களுக்குள்ள இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த வெட்டாந்தரையை பார்த்துட்டு என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. உங்களுக்கு பாவம் என்ன பண்ண முடியாது? ஆண்டு கொள்ள முடியாது. ஏன்னா நீங்க மரிச்சாச்சு. நல்லா புரியுங்க. பாவம் ஆண்டு கொள்ள முடியாது. இப்ப அதை மாத்தணும். நீங்க நிறைய என்ன பண்றேன்னு சொன்னா, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். நல்லா புரிஞ்சிடும். கர்த்தர் யுத்தம் செய்வார், ஆனா பட்டயத்தை பிடிச்சிட்டு போறது நான். ஆமென். கர்த்தர் தான் யுத்தம் செய்வார், ஆனா பட்டயத்தை பிடிச்சிட்டு போறது நான். அப்ப வெட்டாந்தரை பார்க்கும் பொழுது நான் வெட்டாந்தரன்னு என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள கூடாது. எத்தனை சூழ்நிலை சொன்னாலும் சரி, வேலை இல்லை, பணம் இல்லை, உங்களுக்கு படிப்பு இல்லை, உங்களுக்கு சொத்து இல்லை, எல்லாம் சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன சொல்லணும்? என்கிட்ட இயேசு இருக்காரு. ஆமென். எதுவுமே உலகத்துக்கு வேண்டியது எதுவுமே என்கிட்ட வேணாம்.
ஆனா உண்டாக்க வேண்டிய ஒருத்தர் என்கிட்ட இருக்காரு. அவர் பேர் சிருஷ்டிகர்த்தர். ஆமென். அவர் இருக்காரு. இப்போ இயேசுவின் நாமத்தினால நீர் தடாகமாய் மாறுவதாக, இப்பொழுது செழிப்பு உண்டாவதாக. இதான் ஜீவன். ஜீவனை பேசணும், மரணத்தை பேசக்கூடாது. ஜீவனை பேசணும். நாம் அவரோட கூட பிழைத்திருப்போம். பேசுறது என்ன? பேசுறோம், பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரியங்கள் பேசுறோம், விசுவாசிங்க. ஆமென். யார் செய்ய முடியும்? அவர் தான் செய்ய முடியும். அதை விசுவாசிங்க. நீங்களும் உங்க மண்டியை போட்டு உங்க ஐடியாவை போடாதீங்க. சரிதான்? உங்க முன்னாடி ஒன்றுக்கும் வருவாங்க. அவருக்கு அவர் கூப்பிடுங்க, அழகான காரியங்களை செய்வார். நீ விரும்புவது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். நான் செலுத்திருப்பது தேவனுக்கு சித்தமா? ஆமா. யோசிக்கூட நீங்க நான் சந்தோஷமா இருக்கணும், மனரம்யமா இருப்பது தேவ சித்தமா? ஆமா. நான் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியா இருக்கணும், இது தேவ சித்தமா? ஆமா. நான் நன்மையான செம்மையானவைகளை நான் இருக்கணும், அது தேவ சித்தமா? ஆமா. ஏன் நான் மறித்தவன், இப்ப எனக்கு இல்லை எல்லாமே. எதுவானாலும் யார் மகிமைப்படுறார்? என் தகப்பன் மகிமைப்படுகிறார். என் வீட்டில உச்சிதமானவைகள் இருக்குமே, ஆனால் அதுல யார் மகிமைப்படுகிறார்? தேவன். ஏன்னா எனக்கு தெரியும் இது என்னால உண்டானது அல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பார்த்து ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கீங்கன்னு சொன்னா அது காரணம் எனக்கு தெரியும், நான் இல்ல, என் தேவன் மாத்திரமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் கண்ணீர் துடைக்கப்படுதுன்னு சொன்னா எனக்கு தெரியணும், என் ஆண்டவர் மாத்திரமே. அதான் பிழைக்கிறது. அவரோட பிழைக்க கத்துக்கணும். சிலுவை மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியல. அந்த ஜீவன் நம்மிடத்துல இருக்கிறது. இப்ப அந்த ஜீவனை பேசணும், எல்லா இடத்துல உருவாக்கணும். மரணத்தை அப்படியே விட்டுட்டு வச்சுட்டு இருக்க கூடாது. பலவீனத்தை அப்படியே ஓட்டு என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கிட்டு வாழக்கூடாது. பலவீனம் அலோவ் பண்ணியாச்சு, வந்துருச்சு, என்ன பண்ணக்கூடாது, வெட்டாந்தரை ஆயிடுச்சு. இந்த வெட்டாந்தரம் தான் வாழ்க்கையிலே வாழக்கூடாது. நீர் தடாகமா நான் வனாந்திரத்துல வழியும் அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குவேன். ஆமா, நாக்குவேன். இப்ப நம்ம யார கூப்பிடுறோம்? இல்ல புரிஞ்ச நான் செய்வேன் சொல்லல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். என் சூழ்நிலைகளை மாற்றுவேன். அது மாறினா ஆகணும். ஏன் சொன்னா நான் ஜீவனுடையவன். மரணம் எங்க இருக்கிறதோ அங்க நான் ஜீவனை பேசுவேன். நான் ஜீவனை பேசும் பொழுது மரணம் ஆண்டு கொள்ள முடியாது, ஜீவன் மரணத்தை ஆண்டு கொள்ளும். அதனால நான் மன்னிக்கணும். அதனாலதான் அவங்களோட பாடுபடுறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். கடந்து போகிற பாதைகள் எல்லாம் கடந்து அது குறித்து என்ன பண்ண கவலைப்படவே கூடாது. கர்த்தர் நடத்தி வர பாதைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆமா, கடந்து வர பாதைக்கு நன்றி சொல்லணும். சொல்லலாம். ஏன்னா அப்படி முடிவு எனக்கு தெரியும், பாலும் தேனும் ஓடுகிற தேசமா தான் இருக்கும். ஆமென். நன்மையாக இருக்கும். ஒரு நாளும் தீமைக்கான ஒன்றும் என் வாழ்க்கையில நிற்கவே முடியாது. அவை ஓடியாக வேண்டும். அப்ப நான் இடம் கொடுக்கணுமா இல்லையா? நான் மறிக்கணுமா இல்லையா? நான் மறித்தால்தான் நான் ஜீவனை அடைய முடியும். இந்த ஜீவனோட வாழ கத்துக்கணும். ஆனா வாட் யூ ஸ்பீக் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எதை நான் பேசுகிறேன் ரொம்ப முக்கியமா. ஒவ்வொரு காரியத்திலும் அதை எப்பொழுதும் என்ன பண்ணிடாதீங்க, ரொம்ப கேஷுவலா பேசிடாதீங்க. நீங்க எதை பேசுறீங்களோ அதை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. எதை பேசுறீங்களோ என்ன பண்ணுவீங்க, நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அதனால எப்பொழுதுமே பிசாசு கர்ஜிக்கிறது எப்பவுமே இடம் கொடுக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவனை பார்க்கும் போது எல்லாம் உங்களுக்கு தெரியணும், தோற்று போனான். ஆமென். அப்படியே பேசணும். தோத்து போனவங்களுக்கு என்ன இங்க வேலை? ஏற்கனவே தோத்து போயாச்சு. அப்படி வல்லமை எல்லாம் உடிந்து போட்டு வெளியரங்கு கோலமாக்கி சிறுவையில் வெட்டி சிறந்துட்டாரு. இங்க தான் அவனுக்கு வேலை. வெளியேறு உன் கிரியில் எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்தார். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 3:4. நம்முடைய கொலோசியர் 3:4. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இப்ப நீங்க உங்களுடைய ஜீவன் எல்லாம் புரிஞ்சுங்க. எங்க இருக்கு?
உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து, நல்லா புரிஞ்சுக்கலாம், உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். தெரியுமா? Whenever Christ is manifested, இயேசு வாழ்க்கையில வெளியாகணும் ஆகும்போது அவரோடு கூட நீங்களும் மகிமையில வெளிவருவீங்க. உங்களுக்கு அதோடைய ரகசியம். You live Jesus. இயேசு மகிமைப்படும் போது, அவருடைய வார்த்தை மகிமைப்படும் போது, அந்த ஜீவன் வெளிப்படும் போது அவரோடு கூட மகிமையில நீங்க வெளிப்படுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா, நான் மரித்தீர்கள், என் ஜீவன் கிறிஸ்துவுடன் இருக்கிறது, அதுதான் ஜீவன். பிரைஸ் தி லார்ட். அந்த ஜீவன் எப்படிப்பட்டது என்று சொன்னா, அது என்ன பண்றது? உருவாக்குறது. It creates things. It brings out things. பிரைஸ் தி லார்ட். அதனால எப்பொழுதும் என்ன பண்ண சொன்னா, ஜீவனை பேசிட்டு மரணத்தின் காரியங்களை பேசவே கூடாது. Once you receive the word from the Lord, தேவனிடமிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டா அந்த வார்த்தையை பேசிட்டு என்ன பண்ணக்கூடாது? சூழ்நிலையை பேசவே கூடாது. அதுக்கப்புறம் என்ன பேசணும் சொன்னா, ஜீவனை மட்டும்தான் பேசும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிசாசோட போகும் பொழுது முதல் அனுபவத்தில் போகும் பொழுது அந்த கடிதம் விடும் பொழுது கீழே அந்த பிள்ளை விழுந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலும்பு வரும். அப்புறம் திரும்ப அப்படின்னா இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் எங்களுடைய அந்த அண்ணனை கூப்பிட்டு கேட்ட பொழுது அவரு வந்தாரு, ஜெபம் பண்ணாரு. நான் எப்படி ஜெபம் பண்ணேன் அதே மாதிரி தான் பண்ணாரு. அதே மாதிரி கீழே விழுந்துச்சு. விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாச்சு, அந்த பிள்ளையுடைய பேர் என்னன்னு கேட்டாங்க அம்மாட்ட. அவங்க சொன்னாங்க அந்த பொண்ணுடைய பேரு. அந்த பொண்ணுடைய பேரை சொல்லி எழுப்பினாங்க. ஏஞ்சல். அதுக்கப்புறம் வரல, டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நான் கேட்டேன், ஏன் நான் பண்ணும் போது இதாச்சு? அவன் சொன்னா, நீ ஜெபம் பண்ண என்ன நடந்துச்சு? கீழே விழுந்துச்சு. ஆமாண்ணா விழுந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்? போச்சா இல்லையான்னு பார்த்தேன். அவர் சொன்னார், நீ என்ன சொன்ன? வெளியே போன்னு சொன்ன. அப்ப என்ன இருக்கும்? அப்ப உனக்கு என்ன இல்லை? So simple it was. வேற ஒண்ணுமே இல்லை. சேம் திங். அதே தான். அன்றைக்கு கற்றுக்கொண்டேன். சூழ்நிலை பார்க்கிற சூழ்நிலையை பார்த்து நல்லா புரிஞ்சுக்க. வசனத்தை எடுத்து விசுவாசித்து அதை பேசுனீங்கன்னா அதை அப்படியே நம்புங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எலியா சொல்றான், நீ போய் பாருன்றான். அவன் தான் சொல்றான், ஒண்ணும் இல்லை. அவன் சொல்றான், திரும்ப போ. ஏன்? நான் சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுக்கங்க. உங்க வார்த்தையை நீங்க ஜனம் பண்ணுங்க. ஆமென். நான் விசுவாசித்து ஆகையால் பேசுகிறேன். ஆமென். இல்ல பேசாதீங்க. புரியுதா உங்களுக்கு? அர்த்தம் இல்லை பேசுறது. உலகத்தை போல நீங்களும் பேசுறீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. நீங்க பேசினா அர்த்தத்தோட பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். யாச்சு கேட்கிறாங்க, நீ சொன்னியே நடக்கலையே? நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அது எப்படி நடக்கும்? நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். ஆமென். சொல்லணும். அவன் சொன்ன வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன். நடக்கும். எப்ப நடக்கும்? அது நடக்கும். ஆமென். அது ஏற்கனவே உண்டாயிருச்சு. எப்பொழுது வாயிலிருந்து வார்த்தை புறப்படுதோ அது அப்பவே உண்டாயிருச்சு. இப்ப பூமியில அது வெளியே வரணும். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, that is life. அதுதான் ஜீவன். பிரைஸ் தி லார்ட். நான் ஜெபம் பண்ணேன், நைட் எல்லாம் ஜெபம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஆனா காலையில பாத்தீங்கன்னா இப்படியா இருக்குது. விசுவாசம் உள்ள ஜெபம் வினையாளியை ரட்சிக்கும். பிரைஸ் தி லார்ட். விசுவாசம். If you don't have faith, nothing works. நீ சொன்ன ஃபர்ஸ்ட் நீங்களே விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கலன்னு சொன்னா நான் மரித்தவன் என்று நான் விசுவாசிக்கலன்னு சொன்னா ஜீவனோட நான் வாழ முடியாது. கிறிஸ்துவின் ஜீவனை நான் விசுவாசிக்கலன்னு சொன்னா கிறிஸ்துவின் ஜீவனில் வெளிப்பட முடியாது. What am I going to believe? சூழ்நிலையை நான் பார்க்க போகிறேன்னா அல்லது தேவனுடைய வார்த்தை அதை நான் விசுவாசிக்க போகிறேன். You have to train yourself. அதான் சொன்னேன் ஆரம்பத்தில், அன்பு எனக்காக மரித்தார். நான் பாவியா இருக்கும் போது எனக்காக மரித்தார். அப்ப ஜீவனை கொடுத்தவர் இது கொடுக்காம இருப்பாரா? இது எனக்கு அவசியம் தெரியாதா? தேவன் செய்யாம இருப்பாரா? நான் விசுவாசிக்க செய்வார். ஆமா, என் காரியங்கள் எல்லாம் மாற்றலாம் முடிஞ்சுதான் ஆகும். நான் சமாதான தாபர்களில வாசம் பண்ணுகிறேன்.
அவன் தன் ஜீவனை கொடுத்தது எதுக்கு? நான் ஆசீர்வாதமா இருப்பதற்கு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3வது காரியம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப சாயல் பாத்தீங்களா? மரித்ததுனால ஜீவன் உண்டாயிற்று, பாடுபட்டதுனால ஆளுகை வந்துருச்சு. இப்ப சாயல் எப்படி இருக்குதா? உயிர்த்தெழுதலுடைய சாயல் வந்திருக்குது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி என்ன சொன்னா, மரணத்தின் சாயல் எனக்கு இல்ல, பாவம் ஆண்டு கொண்டது சாயல் இல்லை, இப்போ பாவத்தை ஜெயித்த சாயல் எனக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம். எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமா? பிரகாசம் உள்ள மனக்கண், அதுதான் வேணும். நல்லது, உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அவரோடு நான் மறித்தேன், அவரோட நிலப்பட்டிருக்கேன், பிழைத்திருக்கிறேன். நான் அவருடைய மரணத்தின் சாயல்ல கடந்து போனேன். இப்ப அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல நான் காணப்படுகிறேன். இப்போ இத பார்க்கும்படி என் மனக்கண்கள் பிரகாசம். இதுதான் உங்க ஜெபமா பாருங்க. ஆமென். இல்லாதது போல தேடக்கூடாது, இருக்கிறத பார்க்கும்படி கண்கள் திறக்கப்படும். ஆமா, சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னா, சாவியை எங்கேயாச்சும் வச்சோம், எங்கேயோ வச்சுட்டு எங்களுக்கு தெரியாது தேடுவோம். உடனே சாவியே இல்லைன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? நான் கேட்கிறேன், என்ன தேடிட்டு இருக்கீங்க, என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க? சாவி எங்கேயோ அப்படி சொல்ல மாட்டீங்க, சாவி எங்கேயோ வச்சுட்டேன். ஆமா இல்லையா? ஏன் வச்சது நீங்க? சாவி எங்கேயோ வச்சுட்டேன். நிச்சயமா தெரியும் சாவியே இருக்கு, ஆனா எங்க வச்சேன்னு தெரியணும். இப்ப என்ன பண்ணணும்? தேடணும். அதான் சொல்றாரு, இந்த உயிர்த்தெழுந்த ஒரு சாயல் உங்களுடையது. இதுதான் உங்களுக்கு வரும். அது இல்ல இருக்குமா இல்லையா தெரியல, இருக்கு. இந்த சாயல் உங்களுடையது. ஏன்னா அவருடைய மரணத்து சாயல்ல கடந்து போனீங்கன்னா உயிர்த்தெழுந்த சாயல் உங்களுடையது. இப்போ அந்த உயிர்த்தெழுந்த சாயலை பார்க்காம இருக்கிறீங்கன்னா பார்க்கறதுக்கு என்ன கேளுங்க? பிரகாசிக்கிற மனக்கண்களை காரணமாக்குங்க. ஆமென். இவ்வளவுதான். சாமி கண்டுபிடிச்சிருக்க மாதிரி நீங்க யார் என்பதை நீங்க உணர்வீங்க. இந்த பிரகாசிக்க மனக்கண்கள் உணரும் போது என்ன வச்சுன்னா, ஒவ்வொரு காரியத்தையும் அணுகுமுறை எப்படி இருக்கு தெரியுமா? இல்லாதது போல அல்ல, ஏற்கனவே உண்டாயிருக்கிறது. ஆமென். இந்த சூழ்நிலையில சமாதானமா இருக்கும்படி, செழிக்கும்படி, ஆசீர்வாதமா இருக்கும்படி ஏற்கனவே அந்த கல்வாரி சிலுவையில நீ செய்து முடித்தீர். ஆண்டவர் அதை பார்க்கும்படி என் கண்களை திறந்தார். ஆமென். அப்ரோச் தான். This is the way you have to approach God. ஏன்னா நீங்க மரித்தாச்சு, ஜீவனை பெற்றாச்சு, நீங்க அவருக்காய் பாடுபடுகிறீங்க. என்ன பண்ணணும்? ஆளுகை செய்யணும். ஆமா, ஜீவனும் ஆளுகை உங்களுக்கு அவசியமா இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது நடுவில் என்ன பண்ணிடாதீங்க, மனுஷனை உள்ள விட்டுறாதீங்க. புரியுதா உங்களுக்கு? எந்த மனுஷன் மேல என்ன பண்ணிடாதீங்க, கண்ணை வச்சிடாதீங்க, எதையும் நம்பாதீங்க. திரும்ப சொல்றேன், வாய்க்க செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. எந்த மனுஷனாலும் எதிரானது உண்டானது கர்த்தாவே நீர் செய்ததுக்காய் நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கர்த்தர் வாய்க்க செய்யாம யாரும் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, எதையும் செய்ய முடியாது. அவர் வாய்க்க நன்றி சொல்றோம். கர்த்தருக்கு நன்றி, அந்த மனுஷங்களுக்கு நன்றி, அவ்வளவுதான். ஆனா அவங்க தான் நினைச்சிடாதீங்க, அவர்கள் அல்ல, தெய்வம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, உயிர்த்தெழுதலின் சாயல்ல வாழும் ஞாபகத்துக் கொள்ளுங்க. என்னென்ன காரியங்கள் உயிர்ப்பிக்க வேண்டுமோ அவைகளை உயிர்ப்பிக்கும்படிக்கு செயல்பட ஆரம்பிக்கணும். ஆமென். சரிங்களா? இப்போ உங்ககிட்ட கேட்கணும் வச்சுங்க, உங்க வாழ்க்கையில என்ன வேணும்? அப்ப உங்களுக்கு சொல்ல தெரியணும், எங்க எப்படி இருக்கணும் என் வாழ்க்கை. புரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்கணும் சொல்ல தெரியும். தேவையை சொல்ல சொல்றாங்க. திரும்ப சொல்றேன்,
தேவையை சொல்லுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? தேவை என்ன சொல்லுங்க. நீ தேவை சொன்னா என்ன சொல்லுவாங்க? நான் சொல்றேன், how should be your life? என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அந்த வாழ்க்கையை பேசும். அப்பொழுது மரித்தவைகள் அந்த வாழ்க்கை புரிந்தவங்களுக்கு உண்டாகுவதற்கு எதெல்லாம் மரிச்சு போயிருக்குதோ உங்க வாழ்க்கையில உயிரடையும். ஆமா, என்ன வேணும் அத பேசணும். என்ன வேணும் பேசணும். How should be my life? என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? என் சந்ததி எப்படி இருக்கணும்? அதுதான் பேசணும். வசனம் இருக்குது, அவ்வளவு வசனங்கள் இருக்கு. இந்த ஆடியோ வருதா? அவங்க பாஸ்டர் அனுப்புறது ஆடியோ குரூப்ல போடுறீங்கல்ல, ஆடியோ ப்ராமிஸ் குரூப்ல வருது. எத்தனை பேர் அது என்னன்னா உங்களுக்கு ஒரு தட்டி உங்களை எழுப்புறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இன்னும் வசனங்கள் எவ்வளவு இருக்கு எடுக்கணும். எப்படி இருக்கணும் வாழ்க்கை? அடுத்து என்ன நினைச்சுன்னா, நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆசைப்படுங்க, ஆசைப்படுங்க. ஏன்னா ஆண்டவர் பெரியவர். ஆமா, நம்ம இச்சிக்கிறோம் இல்ல, புரியுதா உங்களுக்கு? நம்ம இச்சிக்கிறவங்க இல்ல, கர்த்தருக்குள்ள ஆசைப்படும். ஏன்னா அநேக ஆயிரங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா வாங்கணும். எப்படி இருக்கு என் வாழ்க்கை? எப்படி பேசுங்க? ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கு? உயிர் பேசுற வல்லமை இருக்கிறது. மனிதர்கள் உயிரோட இருக்கும். Because you have that anointing. அந்த கிருபை பெற்று அந்த சாயல் உடையவளா இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணும்? உயிரோட எழுப்ப தெரியும். ஒரு சூழ்நிலை காரியங்கள் நம்ம எப்படி இருக்கணும் பேசணும். சோதரம் இன்னும் நமக்கு 2 நாள் இருக்குது. இந்த 2 நாள் உட்காந்து பேசுங்க ஆண்டவரோட. எப்படி இருக்கும்? புரியுதா? ஆமா, இப்படி அப்படியா இருக்கலாம். எவனா சொல்ற ரெக்கார்ட் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கணும் யாருக்கு காமிக்காதீங்க. இல்ல நிறைய பேருக்கு புரியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்க விசுவாசத்தை கெடுக்கும்படிக்கு உங்க என்ன கேள்வி பண்ணுவாங்க. வச்சுக்கோங்க, யாரும் இல்லாத ஜெபத்துல உட்காரும் போது போடுங்க, திரும்ப திரும்ப ஆண்டவரே அப்படி உண்டாகிறது கஷ்டம், அப்படி செய்கிற கஷ்டம், என் வாழ்க்கைக்கு தான் ஆண்டவரே, இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கும். ஆண்டவரே கர்த்தாவே நன்றி. ஆவியானவரே அப்படியாகவே நீ செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. மரித்தவர்கள் எல்லாம் உயிரோட எழுப்பதுக்காக ஸ்தோத்திரம். இல்லாதவர்கள் இருக்கிறது போல உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். சகல நன்மைகளும் மேல பலிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரை கர்த்தாவே சாபமானபடியினாலே எல்லா சாபத்தையும் நீ நீக்கி போட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமினுடைய ஆண்டவரை இசைந்தபடியினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என் மேல் பலிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுக்குள்ள என்னை ஆசீர்வதித்தீர அந்த ஆசீர்வாதங்கள் என் மேலே பலிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையானது யாவருக்கும் ஒரு சாட்சியாக என் தேவனை மகிமைப்படுத்த வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை காண்கள் எல்லாம் சொல்லணும், இவர் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லணும் ஆண்டவரே. என்னை காண்கள் சொல்லணும், இவர் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லணும் ஆண்டவரே. என்னை காண்கள் சொல்லணும், இவர்களை போல நாம் இருக்க வேண்டும் என்று பார்த்து சொல்லணும். பேசுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த சாயல்ல இருக்கிறீங்க, உயிர் தெழுந்த சாயல்ல இருக்கிறீங்க. அப்போ உங்க காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? இப்போ உயிர் எழுப்பணும். ஆமென். 2 நாள் இருக்குது, பயன்படுத்துங்க. தயவு செய்து சொல்றேன், பயன்படுத்துங்க. இதை என்ன பண்ணாதீங்க, ஒரு மாதிரி யோசிக்காதீங்க. உங்க வாழ்க்கை அதிகாரத்துல இருக்கு. ஏன்னா அதிகாரம் பெற்றோம்னா இருக்கிறோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஆமென். நாம் அவரோடு கூட மரித்தோமானால் நாம் அவரோடு கூட பிழைத்திருப்போம். அவரோடு கூட பாடுபடுவோம். நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவை தம்மை தாமே மறந்து. ஆமென். அவர்களை கண்களை முடிந்து நோக்கி பார்க்கலாம்.